ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்த ஓ சுகுமாரி தெலுங்கு தமிழ் டப்டு மூவி எப்படி இருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோயினி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் என்னென்னா, அவங்கள யாராச்சும் தொட்டால் அவங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கும், இல்லைன்னா இந்த பொண்ணு யாராச்சும் அவங்கள தொட்டால் அவங்களுக்கு ஷாக் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த பொண்ணு ஒரு கரண்ட் இருக்கிற ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது அந்த பொண்ணு உடம்புல இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் ஆனால் இந்த பொண்ணுக்கு கரண்ட் பண்ணுறது உடம்புல பாசமும். அந்த பொண்ணு யாராச்சும் தொட்டுச்சுன்னா அவங்க கரண்ட் ஷாக் அடித்து இதான் அவங்க அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஊரில் இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனால் யாருமே செட் ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணி இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவான்னுட்டு கல்யாணம் பண்ணுவார். இந்த விஷயம் தெரியாது, இந்த உடம்புல கரண்ட் இருக்குது இந்த பொண்ணுக்கிட்ட அன்னிட்டு ஹீரோவுக்கு தெரியாது. தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்பார். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த படத்தோடைய ஓவரால் ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஓகேவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்பவே சுமாராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்டுக்கு ரொம்ப சூப்பராக படம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்பவே சாதாரணமான வில்லேஜில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் அப்படின்றது இருக்குது. ஸோ அது மூலிமா அந்த பொண்ணு என்னெல்லாம் அவன் பொண்ணு லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்ட்டு முதல் சூப்பர் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தை காப்பாற்றுற மாதிரியோ இல்லை ஊரை காப்பாற்றுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் யூஸ்வலாக ஒரு வில்லேஜில் ஒரு லைஃப்பில் வாழ்கிற ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா அவங்க லைஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சூப்பராக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஹீரோ திருவீர் அண்ட் ஹீரோயினி ஐஸ்வர்யா இவங்க 2 பேரோட கேரக்டர் ரைட்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லுவேன். அதுக்கடுத்து பண்ண பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கொடுத்த ரோல் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் சொல்லுவேன். ஸோ யாராச்சும் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கான்வர்சேஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இப்போ இந்த படம் அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஓட்டி பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். Thank you. Bye.